யாரோ 10 பேர் அடிச்சு டான் ஆகலடா. நான் அடிச்ச 10 பேருமே டான் தான் அப்படின்னு ஒரு டயலாக் இருக்குல்ல. அந்த டயலாக் இப்ப டிவிகே தலைவர் விஜய்க்கு பொருந்தும்னு நினைக்கிறேன். டே பை டே ப்ரிடிக்ஷன், எக்ஸிட் போல் ப்ரிடிக்ஷன் இருக்கு இல்லைங்களா? பயங்கரமா 25, 30, 35 ஆட்சியை கூட பிடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு நிறைய பத்திரிகையாளர்கள் பேசுறது கேட்க முடியுது. கண்டிப்பாக நிறைய பேர் சர்வே எடுத்திருப்பாங்க. இப்போ ஆளுங்கட்சியோ இல்லை ஆண்ட கட்சிகளோ பயங்கர பீதியில் இருக்காங்க. இது வந்து ஒரு ஒரு சகாப்தம், அதாவது ஒரு பழைய ஒரு மாடலுங்க. இந்த மாடலை வந்து முடிவு கட்டுறதுக்கான ஒரு ஆண்டு இது. புதுசாக ஒரு மாடல் தொடங்குது. நீங்கள் என்னதான் வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணி மக்கள் எலெக்ஷன் டைமில் காலில் விழுந்து கும்பிட்டு 1000 2000 பணம் கொடுத்தாலும் நீங்கள் 5 வருஷம் பண்ண அனைத்தையுமே மக்கள் மனசில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன பண்ணாலும் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு மனநிலைக்கு வந்துட்டாங்க. இனிமேல் இந்த அரசியல் எப்படி இருக்க போகுதுன்னா, நீங்கள் என்ன தான் வாக்குறுதி கொடுத்து நீங்கள் வந்து ஆட்சியை பிடிச்சாலும் 5 வருஷம் மக்களுக்கு விரோதமாக ஆட்சி பண்ணீங்கன்னா மக்கள் கண்டிப்பாக அவங்கள விரட்டி விட்டுருவாங்க அப்படிங்கிற பயம் இனி வரை அனைத்து கட்சிக்குமே இருக்கும். தாவேக்கா பண்ணாலும் அந்த பயம் இருக்கும். இதுக்கப்புறம் திமுக, அதிமுக, நாம் தமிழர் அனைத்து கட்சிக்குமே அந்த பயம் இருக்கும். கண்டிப்பாக இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். மே 4 என்ன நடந்தாலும் ஆனால் அது மிகப்பெரிய ஒரு இது வரைக்கும் தமிழ்நாட்டு தேர்தல் நடக்காத ஒரு விஷயமா இருக்க போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம். எக்ஸிட் போலாம் வரப்போகுது. என்ன மாதிரி ஊட்ட போகிறாங்க அப்படின்னு நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்களும் வெயிட் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க.